அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் ஜுமாவில் இருக்கிறோம். இந்த நாளை நம்ம எல்லாருமே பயன்படுத்திக்கணும். ஏன்னா இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் அல்லாஹ் தாலா சிறப்பித்து கூறப்பட்ட நாட்கள். அதில் நமக்கு ஒரு ஜுமாவுடைய தினம் கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்ம எல்லாருமே இதை பயன்படுத்தி நிறைய அமல்களை நம்ம செய்யக்கூடியவங்களா நம்ம இருந்தோம் அப்படின்னா அல்லாஹ்விடமிருந்து அதிகம் அதிகம் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நம்ம செய்ய போற அமல் மிகச் சிறப்பானது. வலிமார்கள் உலமாக்கள் தங்களுடைய துஆக்கள் கபூல் ஆகுவதற்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் இந்த அமலை நீங்கள் முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செஞ்சீங்க அப்படின்னா 1 மணி நேரமே அதிகம். உங்களுக்கு தேவையானதை ரப்பு கொடுத்துருவான். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு இரவு இதற்கான பதில் கிடைக்காம நீங்கள் தூங்க மாட்டீங்க. அதற்கு முன்பாக உதவி கோரிக்கையை பற்றி சில வார்த்தைகள் பேசலாம். நிறைய பேர் உங்களுடைய உதவிகளை கொடுத்துட்ருக்கீங்க. அதாவது ஒரு நபருக்கு உடல்நிலை சரியில்லை, அவங்களுக்கு பணம் அவசியமாக இருந்தது. நிறைய பேர்கிட்ட கேட்டு கிடைக்கல, அவங்களுக்கு கேட்கக்கூடிய வழியும் தெரியலை. அதனால் நம்ம சேனல் மூலமாக அவங்களுக்கு மருத்துவ உதவிக்கான தொகையை ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறனால தொடர்ந்து இதை பற்றி நம்ம சொல்லிட்டு வர்றோம். நிறைய பேர் உங்களுடைய உதவிகளை கொடுத்துட்ருக்கீங்க. இன்னும் கொடுக்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா நல்ல மனசோட உதவிகளை கொடுத்துட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் அவங்களுக்கு பணம் போதிய அளவு வரல. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஸ்பீடாக உங்களுடைய உதவிகளை கொடுங்க. மேலும் அவங்களுக்காக துஆவும் செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் அதிகம் அதிகம். இப்போது இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இந்த 10 நாளை நீங்கள் பயன்படுத்துறதுல தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த வருஷத்தில் உங்களுக்கு நிறைய நலவுகள் நடக்கும். எப்போவுமே ரமலான் மாதத்தையும் சரி, அதற்கு பிறகு வரக்கூடிய இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களும் சரி, இன்னும் வரக்கூடிய மாதங்களில் சில சிறந்த நாட்களையும் சரி, நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது நம்மளோட வாழ்க்கை. அதனால் ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னா இந்த நாளை நம்ம சிறப்பிக்கணும் இல்லையா? எப்படி சிறப்பிக்க முடியும்? கண்டிப்பாக அமல்களை கொண்டு தான் சிறப்பிக்க முடியும். அப்படி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற அமல் என்ன அப்படின்னா, ஒரு சூரா, ஒரு சலவாத், ஒரு திக்ரு. ரொம்ப எளிமையான ஒரு அமல் தான் இன்ஷா அல்லாஹ். இன்றைய தினம் ஜுமாவுடைய தொழுகையை முடிச்சுட்டு நீங்கள் ஓதனாலும் சரி, அல்லது இந்த பதிவை லேட்டாக தான் பார்க்குறீங்க அப்படின்னா அசருக்கு பிறகு ஓதனாலும் சரி, ரொம்ப ரொம்ப சிறப்பு தான். இன்றைக்கு இரவுக்குள்ளே நீங்கள் ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போது அப்படிப்பட்ட அந்த சிறப்பான அமல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு நல்ல முறையில் தொழுகையை நீங்கள் நிறைவு செய்துக்கோங்க. அதற்கு பிறகு அதே இடத்துல இருந்து இந்த அமலை செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பு. முதல்ல அலம் நஷ்ரஹ் சுறா இருக்கு இல்லையா, சுரா இன்ஷிராஹ், அந்த சுறாவை நீங்கள் 21 தடவை ஓதணும். அடுத்தது 2வது தரூதே இப்ராஹிம் சலவாத்தை நீங்கள் 11 தடவை ஓதிக்கோங்க. இல்லை தரூதே இப்ராஹிம் சலவாத்தை ஓத முடியலை அப்படின்னா நான் உங்களுக்கு இன்னொரு சின்ன ஒரு செலவாத்தை நான் சொல்லித்தரேன். அந்த செலவாத்தை 11 தடவை ஓதிக்கோங்க. 3வது யா ஃபத்தாஹு அப்படிங்கிற அல்லாஹினுடைய சிறந்த இஸ்ம 389 தடவை நீங்கள் ஓதணும். அவ்வளோதான், 3 அமல் தான். முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய துஆவை கேளுங்க. கண்டிப்பாக இந்த நாளின் பரக்கத் கொண்டு, இந்த மாதத்தின் பரக்கத் கொண்டு, இந்த அமலின் பரக்கத் கொண்டு அல்லாஹ் தாலா உங்கள் அனைத்து காரியத்தையும் இலகுவாக உங்களுக்கு நடத்தி தருவான். உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை கட்டாயம் தருவான். அந்த செலவாத் தரூதே இப்ராஹிம் உங்களுக்கு ஓத முடியலை, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த செலவாத்தை ஓதிக்கோங்க. அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலா நபீனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி நீங்கள் 11 தடவை ஓதிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிறந்த செலவாத். நம்மளோட நபி மீது பரக்கத்தையும் செலவாத்தையும் அனுப்ப சொல்லக்கூடிய ஒரு செலவாத்தாக இருக்குது. அதனால நமக்கு பரக்கத்தும் கிடைக்கும், நமக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சலாமத்தும் கிடைக்கும். எனவே இந்த ஒரு சிறந்த செலவாத்தை நீங்கள் 11 தடவை ஓதிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு அமல் உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த பதிவை நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் செலவாத்துக்களுடைய தொகுப்பு உங்களுக்கு வேணும் இந்த ஜுமாவுடைய தினத்துகளில் ஓதுறதுக்கு அப்படின்னா நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாபில் உங்களுக்கு 52 செலவாத் அரபி தமிழ் தர்ஜுமாவோட வந்துடும். இன்னும் இந்த மாதிரி சிறந்த நாட்களில் தனியாகவோ குரூப்பாகவோ நீங்கள் ஒரு துஆவை கேட்க விரும்புகிறீங்க, எல்லாத்தையும் உள்ளடக்கிய வார்த்தைகளாக இருக்கணும், தமிழில் இருக்கணும், நீண்ட நேரம் கேட்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னா
நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாபில் உங்களுக்கு நிறைய துவா இருக்குது. நிறைய துவாக்களை உள்ளடக்கிய ஒரு கோர்வை இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த கிதாப் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களோட மேலான துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க, எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய துவாவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.